இருங்க நான் நல்லா கோகோஸ்ட் குடுத்துர்றேன். ஏன்னா டக்குன்னு குறுக்க என்னோடது ஏரியா கட் ஆகுது. அடிக்கடி ஒரு 4, 5 பேத்துக்கு கோகோஸ்ட் குடுத்துட்டேன்னு வச்சுக்கங்க. நீங்க நடத்த வெளியில வந்துட்டா கூட நீங்க நடத்த நீங்க வரலாமே. கோகோஸ்டாவே நீங்க வரலாமே மெயின்ல. ஆ. மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க தயவு செய்து. குறுக்க குறுக்க கேள்வி கேட்கலாம். குரு ஐயா நல்லா கேள்வி கேளுங்க. சொல்றத ஐயா நீங்க ஆரம்பிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைநிலை எப்போதும் எங்கும் எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் எல்லா நேரத்திலும் நித்தியமாக சத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்போதும் மாறாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்திருந்தா பரவாயில்ல, நீக்கமற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீக்கமற அப்படின்னா ஒரு அணு அளவு கூட அது இல்லாத இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அவன் யார் நீ யார் பிரிவே எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப எந்த பொருளுமே இறைநிலை விட்டு பிரியவே முடியாது. அப்படின்னா அது எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அதனுடைய தன்மைகள் எல்லாமே இந்த பொருட்கள் எல்லாம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் நியதி. அதாவது இயற்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவானாலும் சரி, அண்டமானாலும் சரி, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆற்றலா இருக்கு. அதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா, அந்த ஆற்றல் இயங்கிறது இருக்குது இல்லைங்களா? ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்ஷியஸ்னஸ். அந்த ஆற்றல் இயங்கும் போது ஒரு முறையா இருக்கு. தானா நடக்கிறதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், தானா நடக்கிறது சரியா நடக்குமா, தாறுமாறா நடக்குமா? எப்படி நடக்கும்? சரியா நடந்தா மட்டும்தான் இயற்கை. தாறுமாறா நடந்தா பைத்தியம். எல்லா இடத்துலயும் சரியா நடக்குதா இல்லையான்னு கேட்கிறேன். துல்லியமா நடக்குதுங்க. சரின்னு கூட வார்த்தை அப்ப இல்ல. அதுதான் துல்லிய சமதள சீர்மை நியதி அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்குன்னா, அப்ப இறைநிலை துல்லிய சமதளமா தான் இருந்தாகணும். ஆமா. அதுல வேறுபாடோ மாறுபாடோ இருக்கவே முடியாது. அதுல ஆமாங்க. வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்ததுன்னா எல்லாமே மாறி போகுமா இல்லையா? அப்ப கண்டிப்பா. இயற்கை என்ற ஒரு அதாவது ஆதியில் இருக்கக்கூடிய இயற்கைக்கு பேரு நம்ம இறைநிலைன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுல இருந்தா மட்டும்தான் எல்லாத்துலயும் வர முடியும். அதுவே மாறி மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயுமே மாறி மாறி தான் இருக்கும். சரிங்களா? கரெக்டா இருக்குது. ரைட்டு. இது ஏத்துக்கலாமான்னு கேக்குறேன். ஏன் இது வரலையும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு பிரச்சனையே இறை பின்ன. அப்ப அதுக்குள்ளார தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு மாறாத நியதி, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சுக்கணும்னு வச்சுங்க. கான்ஸ்டன்ட்னா அப்படியே கெட்டின்னு எடுக்கக்கூடாது. அது பாய்ம பொருளுங்க. பாய்ம பொருள். இறைநிலை என்பது பாய்ம பொருள். அப்ப அந்த பாய்ம பொருளாக அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் அதனுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான், அது கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால தான் அதிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றிலையும் எல்லாமே கரெக்டா நடக்குது. ஏன்னா சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பது வேறுபட்டு மாறுபட்டு ஏற்றத்தாழ்வோடு இருக்குமானா ஒண்ணு நெருங்கி இயங்கும், இல்லைன்னா விலகி இயங்கும். அப்ப அந்த சீர்தன்மை இருக்கவே முடியாது, துல்லியம் இருக்கவே முடியாது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அணுக்கள்லயும் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான்களும் இருக்கு, அதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா என்னன்னா பார்ட்டிகல்ஸ் லெவல்லையும் இருக்கு, குவார்க்லையும் இருக்கு. இது வரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது எல்லாமே சரியா இருக்கு. இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு ஆதியாக இறைநிலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறை துகள் தான். அதுதான் கட்டப்பட்டு வினா மாறுது. அதுதான் கட்டப்பட்டு அடுத்து பாத்தீங்கன்னா குவார்க்கு வேற என்ன பார்ட்டிகல் பேர்லாம் நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்குங்க, அதுவா மாறுது. அதுல இருந்து கட்டப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையில இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமே சரியா இருக்கு. அப்போ எங்க எல்லாம் சரியா நடக்குதோ அங்க எல்லாமே இயற்கை நடக்குது, நடத்துது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, கரெக்ட்டுங்க.
அப்போ ஐயா இருங்க என்னடா? இருங்க இறைநிலை இறைநிலை சரியா இருக்கிறதுனால அதில் தோன்றி இறைத்துகளும் சரியாகத்தான் இருக்க முடியும். அது சரியா இருந்தா மட்டும்தான் அதனால் தொகுக்கப்பட்ட எல்லா விண்களும் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு வந்துருதுங்களா? ஆமா ஆமா அப்ப அதுக்கு மேல வந்துகிட்டே வாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் தானா நடக்குதா, சரியா தாறுமாறா நடக்குதா? கரெக்டா துல்லியமா நடக்குதுங்கய்யா. அப்ப துல்லியமா நடக்குதுன்னா இங்க இல்லையா, இங்க இல்லையான்னு கேக்குறேன் நானு. எல்லா இடத்துலயும் இருக்குது. அவ்வளவுதான். ஆனா எல்லாம் இதுல ஜீவகாந்தம் என்றால் என்ன புக்ல இப்ப பாருங்க, இந்த புக்ல கூட என்ன போட்டிருக்குது? இருங்கய்யா. திடீர்னு இங்க வராதீங்க ஐயா. வரிசை அங்கிருந்தே வருவோங்க ஐயா. எனக்கு சரியா? இறை பின்ன அதோட எனக்கு டெஃபினிஷன் கொடுங்க சார். எனக்கு அத புரிய வைங்க. அதுதான் சொல்ல வரேன். இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். ஒரு நிமிஷம். நீங்களாவது பொறுமையா கேட்கறீங்க. ஜெயபாலகிட்ட இத கேட்டேன்னா கத்தி எடுத்து சொருவி புடிய மாணிக்கம் மரியாதையா கம்முனு இருக்கம்பாரு. எத்தன தடவ தான் உங்களுக்கு சொல்றதும்பாரு. அவரு இருக்கிறாரா? வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஜெயபாலையா இருக்கிறாரு. போகோஸ்டும் குடுத்தாச்சு. ரைட். சொல்லுங்க இப்ப. எனக்கு இறை துகள், விண்ணு இந்த 2 விளக்கம் மட்டும் எனக்கு குடுங்க. நீங்க இறைநிலை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல இருந்து வரக்கூடிய இறை துகளையோ, உன்னையோ அப்படியே கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கலாம். மனித மனம் வரைக்கும். அதுல வித்தியாசமே இருக்க முடியாது. இறை துகளோ, விண்ணோ இருக்கணும்னு வச்சுக்கங்க. அதுக்கு அடிப்படையா இறைநிலை இருந்தே ஆகணும். ஐயா அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. அந்த இறை துகள் அதுல இருந்து பிரிக்கவே முடியாது. ஆமா. அப்போ அங்க வந்து சரியாக இருக்கக்கூடிய நிலைனால தான் இயற்கை வந்து எப்படி வேணா நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா செயலுக்கேற்ற விளைவுன்னு எப்படி சொல்ல முடியும்? க அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குது சார். கூறுதல் அரமனே அதான் பேரு. அப்போ அப்ப பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற 3 தன்மைகளும் இறை துகள் நிலையிலேயே ஆரம்பிக்குது. ஆமா. அப்போ கரெக்டா தானே இருக்கும். கண்டிப்பா. அதனால தான் தோன்றக்கூடிய இறை துகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல வேறுபாடுகள் இருக்க முடியாது. சரிங்களா? தன்னிருக்க ம். சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது மையத்துல போய் மோதி திரும்புது. அது திரும்பும் போதே வளைச்சு விட்டுடுது. அப்போ அது சுழல ஆரம்பிக்குது. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த சுழற்சியின் போது உள்ளே போய் வெளியில வரும்போது அது சுழற்சிக்கு போக மிச்சமா கொஞ்சம் வருது. லேசா வெளியில வருது. அதுதான் இன்னொரு இறை துகள மோத விடாம தடுக்குது. சரிங்களா? இது கரெக்ட்டுங்க. சுழற்சியினால் 2 இறை துகள் சுத்துதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு உரச முடியாது, கிட்ட வர முடியாது, நெருங்க முடியாது, ஒட்ட முடியாது. மோதி மோதிக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான். ஆனா நெருங்கிங்குது. இப்போ மோதிக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு காரணம் ஒவ்வொன்ல இருந்து வரக்கூடிய அந்த விரிவலை. இல்லையா? கரெக்ட். காந்தம், லேசான காந்தம். ஆமா. 2 ஏன் நெருங்கி இயங்கணும்? சூழ்ந்தழுத்துது. அவ்வளவுதான். அப்ப அத விட விலக முடியாது. அத விட நெருங்க முடியாது. அப்ப கரெக்ட்டு. அது இதுக்கான கரெக்ட்டான இடம் வருது இல்லையா? ஆமா. அப்போ அத சுற்றிலும் வந்து அதே மாரியே அமையுது. ஒண்ணொரு லேயர் பை லேயரா, லேயர் பை லேயரா அமைஞ்சு உங்களுக்கு விண் உருவாகுது. வேதான் உருவாகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நெருக்கிடுது. யாரு? ம். இறைநிலை. இறை துகளிலிருந்து வர்றது லேசா விலக்குது. அப்ப ஒன்றை ஒன்று விட்டு விலக முடியாது. அதே சமயம் நெருங்க முடியாதுன்னா, இந்த ஒரு விண்ணுக்குள்ளோர அங்க மேல போயிட்டு கீழ வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நடக்குமா? புறத் நீங்க வெளிப்புறம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் உள்ள வர்றது. அப்படி நடக்குமா? இல்ல, இல்ல மேல போயிட்டு கீழ வருதுன்னு எத சொல்றீங்க? மீன் பண்றீங்க இல்ல. நீங்க? நடுப்பகுதிக்கு போயிட்டு சுத்திட்டு வெளிப்புறம் வரைக்கும் போயிட்டு வருது. அந்த இறை துகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இறை துகள்லாம் அப்படி ஓடுமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா ஓடாது. நின்ன இடத்துல வேகமா சுத்தலாம், இல்ல வேகம் குறைஞ்சு சுத்தலாம். அவ்வளவுதான். அது அந்த அந்த ஒரு பாயிண்ட்ட கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓடாது. இருக்கிற இடத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும். உருண்டு கொண்டிருக்கும். இது அதாங்க. வந்து உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருச்சுன்னா, இதே மாரி தான் எல்லாமே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? கரெக்ட்டு. அப்போ ஒவ்வொரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய இறை துகளின் எண்ணிக்கை. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ராமு சார்ஜ் எல்லாம் புடிங்கிட்டு அத புடிங்கிட்டு வந்துரு போ. ஏந்திரி நீ போ. கையோட அந்த வேலைய முடி. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம்.
இறைத்துகளின் எண்ணிக்கை, அதனுடைய தற்சுழற்சி வேகம். ஏன்னா இறைத்துகளுடைய தற்சுழற்சி வேகம் நாளாக நாளாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய தற்சுழற்சி வேகம், எத்தனை லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது, இதுக்கெல்லாம் சேர்ந்து தொகுப்பா நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய தொகுப்பான விலக்கு விசை தான் வெளியில வருது விண்ணில இருந்து, அதாவது வேதான்ல இருந்து. அது வெளியில வரும்போதே இறைநிலையால அழுத்தப்பட்டு அதுவும் கோள வடிவத்தில் மாறி அது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய லேசான விசை தானே. அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சுழல ஆரம்பிக்கும். அதுவும் கோள வடிவத்துல தான் இருக்கும், இறைத்துகள் மாதிரியே தான் இருக்கும், ஆனா அது இறைத்துகள் அல்ல, அதுதான் வெளியில வரும். அப்படி வெளியில வரும்போதே கொஞ்ச தூரத்துல அது கரைஞ்சிரும். ஏன்னா சுழற்சி வேகம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், தற்சுழற்சி வேகம் இல்லைங்களா ஐயா? ஐயா சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தற்சுழற்சி வேகம் மிக கம்மியா இருக்கும். அப்போ அது உடனே கரைய ஆரம்பிக்கும். அப்ப அது கரைஞ்சி எவ்வளவு தூரத்தில் தள்ளி நிறுத்துதோ அதுதான் ஒவ்வொரு விண்ணினுடைய விலக்கு விசை. அது வெளியில வரும்போதே எதுல கரையும்? அதுக்கு அது வெளியில வரும்போது சுத்த வெளியில தான் கரையும். சுத்த வெளியோட கரைஞ்சிருது. இதுதான் காந்தம். இருங்க இருங்க, இப்ப நான் கேட்கிற கேள்வி, வெளியில வர்ற அலை எங்க இருந்து வந்தது, எங்க ஆரம்பிச்சது, எதோட மோதுச்சு, அதை சொல்லுங்க எனக்கு. வீட்டுக்குள்ள இருந்து நீங்க வெளியில வர்றீங்க. சரி. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? வீட்டுக்கு உள்ளார இருந்து நான் வெளியில வரேன். இப்ப வாங்க, நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. அதான் ஆற்றல் தான் வர முடியுங்க ஐயா, துகள் வராது. துகளே அப்படியே வெளியில வராதுன்னு சொல்ல வரேன் நான். ஆற்றல் மட்டும்தான் வரும், அதனுடைய தொகுப்பான ஆற்றல் மட்டும்தான் வெளியில வரும். இல்லைன்னா இதுவே போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பொருள் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை இரண்டாம் நிலை விண் தான் சொல்றது, நிழல் விண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இறைத்துகள் மாதிரி தான் இருக்குமே தவிர அது உண்மையான இறைத்துகளா இருக்க முடியாது. சரிங்களா? ரைட், நீங்க சொல்றதை ஏத்துக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இறைத்துகள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல அந்த விண் என்னவாகும்? விண்ணு அடுத்த பொருளா மாறாது, கரைசலாகி கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்க உங்களுடைய கான்செப்ட் நான் ஒத்துக்கிறேன். இந்த சரிங்களா? இடத்துல இந்த இடத்துல என்னுடைய ஆர்குமெண்ட் வைக்கிறேன் உள்ளார ஒண்ணு. இறைத்துகள் மறுபடியும் உள்ள வந்து சேர்ந்து கொண்டுவீங்க. தனக்கு ஒத்ததெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு, வெளியில தள்ளிட்டு இருக்கான். அந்த கரைசல் தான் வான்காந்தம், ஜீவகாந்தம். இப்ப இல்லைங்கய்யா, அப்படின்னா விண் கரையவே கரையாது தானே நீங்க சொல்ற மாதிரி? அதாவது இப்ப 100 இருக்குது, 99, 98, 97, 96 இல்லை அது இல்லை, வருஷம் வரும். மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா விண் வந்து அதனுடைய தன்மையில இருந்து மாறாது. இப்போ நீங்க செல் கணக்கு எடுக்கிறீங்க, உடம்புல எத்தனை செல்லு சேருதோ அத்தனை செல்லு சேர்ந்துகிட்டே இருக்கும், அழியுதோ அத்தனை செல்லு சேர்ந்துட்டே இருக்கும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி கணக்குல வரீங்க, அது கிடையாது. அங்க அப்படி நடக்கவே முடியாது. பொருளாக மாறிடுது இல்லையா? ஆமாமா. கட்டப்படும் நிலையில இருக்கிறது வந்து அப்படியே தானே இருக்கும். எந்த பொருள் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு? காலகாலமா இருக்கும் தானே, பல கோடி வருஷங்கள் இருக்கும் தானே. அது 1000 கடைசியா எங்க தெரியுமா அழியுது? தோன்றிய விண்கள் அழியக்கூடிய இடம் சூரியன் போன்ற நட்சத்திரங்களின் மையப்பகுதி, அதாவது கருந்துளை, பிளாக் ஹோல். அங்கதான் வந்து அழியுதுங்கிறார் மகரிஷி. ஐயா, எல்லா இடத்துலயும் இறைத்துகள், விண்ணு கரைசல் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. நம்ம மனித உடம்புல உயிர் சக்தி செலவாயிட்டு இருக்குது, விண்ணு கரைசல் ஆகுது, கோபம் வந்தா தெரிச்சு விண்ணு வெளியில போகுது, நம்ம எனர்ஜி வந்து உடம்புல உணவு நீர்ல அது வேற கான்செப்டுங்கய்யா. நீங்க எப்போ வந்து வேகப்படுறீங்களோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இறைத்துகள் அதாவது விண்டானது எந்த சூழ்நிலையில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆற்றல்ல அதோட சுழற்சி வேகம் ஜாஸ்தி ஆகும். நெருக்கமா இருக்கும், விலகி இருக்கும். அது காந்தத்தின் தன்மை தானே. வீச்சு அதிகமான விலகி நிற்கும். அந்த சூழல்ல அந்த இருக்கக்கூடிய காந்தத்தில் இருக்கக்கூடிய வீச்சு கம்மியா இருந்ததுன்னா நெருங்கி இயங்கும். சுழற்சி வேகம் அதிகமான தள்ளி விட தூர போகணும், கொஞ்சம் ஆமா, குறைஞ்சு இழுத்துக்கும், கொஞ்சம் பக்கத்துல வரணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அது கரெக்டா புரியுது. இன்னும் என்ன குழப்பம் சொல்லுங்க.
இருங்க. இத பழனிசாமி ஐயா, சிவபிரகாசம் ஐயா, தங்கராஜ் ஐயா, சொல்லுங்க ஜெயப ஐயா, சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் எல்லாம் ம். புக் ஆழியார்ல கிளாஸ் எடுக்குறது. இன்னைக்கு வரையிலும் கிளாஸ் இப்ப நாங்க பிரம்மஞானம் போனது கூட இறைத்துகளின் கரைசலே காந்தமாம். இப்படி எடுக்குறாங்க. புக்லயும் அப்படிதான் இருக்குது. அ நம்ம ஜீவகாந்தத்துக்கு டெஃபினிஷன் என்ன குடுக்குறாங்க? உடலில் உள்ள விண்துகளில் உள்ளே அடங்கியிருக்கும் எ இறைத்துகளினுடைய கரைசல் ஜீவகாந்தமாக மாறுகிறது. இப்படிதான் புக்லயும் இருக்குது. ஐயா, இந்த இடத்துல வந்து இறைத்துகள் தான் கரைகிறது. விண் வந்த பிறகு இறைத்துகள் கரைசல் தான் காந்தமா மாறுது. இறைத்துகள் தோன்றுகின்ற போது அந்த பின்னப்பட்ட ஒரு சிறு புள்ளி அதை இயக்க வேகம் சூழலா காந்தமாக மாறி போகுது. அவ்வளவுதான். நீங்க அணு முதல் வேற எதுல வந்தாலும் இறைத்துகளின் கரைசல் தான் காந்தம். அவருதான் இல்லைங்கிறார். இறைத்துகள் கரைசல் யாரு? குரு ஐயா என்ன சொல்றாரு கேளுங்க. ஐயா, அது இறைத்துகளின் கரைசல் காந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா ஐயா? அதுல இருந்து கூடிய விலக்கு விசை வந்து நிழல் பின்ன மாதிரி விரிவலையா வரும்போது தானங்க காந்தமா வரும். ஆமா. இறைத்துகள் அதைத்தான் சொல்ல வரேன். ஐயா இருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இறைத்துகள் கரைசல் விண்ணுக்குள்ள வெளியேறுகிற இறைத்துகளின் கரைசலே காந்தமா? இல்ல விண் சுழற்சியினால வர்ற விரிவலை ஃபேன் சுத்தினா காத்து வர்ற மாரி காந்தமா? இந்த ரெண்டு ஒண்ணுதாங்க ஐயா. வெளி வந்தாதான் கரையும். அவங்க வெளியிலயே வராதுங்கிறாங்க. நல்லா பேசுங்க. கொஞ்சம் ஒரு அது நிமிஷம் எப்படி வெளியே வராம கரையும்? இருங்க. ஒரு நிமிஷம். கரைசல் ஆனால் தானே காந்தம். ஐயா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இந்த ஃபேன் ஓடுனா காத்து வர மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. அது இறைத்துகள்ல பொருந்தாது இல்லைங்களா ஐயா? வார்த்தைகள் வேறதாங்க, சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் குழப்பம். இறைத்துகள்ல அதை கம்பேர் பண்ணி சொல்லும் போது அது பொருந்தாது போகுது. அதுதான் விஷயம். சிவபிரகாசம் ஐயா, ஐயா சொல்லுங்க. உங்க ராசிபுரத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால சீஃப் இன்ஜினியர் எலக்ட்ரிசிட்டி யூஆர் கணேசன் ஒருத்தர் ஒர்க் பண்ணார். தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லைங்க, தெரியாதுங்கய்யா. சரி. இப்ப பாருங்க, இப்போ நியூஸ் வந்துருச்சு. அதுக்குள்ளார அவங்க மனைவி தவறிட்டாங்க அந்தியூர்ல, பவானி தாண்டி. ஓ, ஒரு பரீட்சை சரி, எழுதுனா சரி. போடுது. பரீட்சை சென்னை எழுத மேல 5 ஊர் எல்லாம் பக்கத்துல இருக்குது. விடுங்க, போயிட்டு வந்துடலாம். என்னங்க பண்றது? சரி இருக்கட்டும். இப்ப இப்ப இருங்க. ஒன் சார். நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்தையும் சிவபிரகாசியா வரிசையா கேளுங்க. அவங்க இவங்களோட புரிதல். ஆனா ஐயா சொல்றதும் ஜெயபால் ஐயா சொல்றதும் ஒரு விதத்துல அப்படி வந்துருச்சுன்னா விண்ணே அழிஞ்சு போயிடும் அப்படியே. நீங்க விண்ணுக்குள்ளார நீங்க 1 கோடி இறைத்துகள் வச்சுக்கோங்க. ஒரு நாள் 10, 20ன்னு வெளியில வந்துச்சுன்னா 100 வருஷத்துல எல்லாம் வந்துட்டு விண்ணு கரைஞ்சலாரும் பொருளே உற்பத்தி ஆகுது. அவங்க இப்ப நீங்க சொல்ற கருத்து எப்படி இருக்குறாங்க? இப்ப ஃபேன் ஓடுது. ஆமா. அதுல காத்து வர மாதிரி விண் சுழல்றதுனால அந்த வர அலைய நம்ம வந்து காந்தம்னு சொல்றோம்னு நீங்க சொல்றீங்க. அல்ல நான் சொல்லல. அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படிதான் எல்லாருமே பாடம் நடத்துறாங்க. ஆனா அதுல பாடம் டெப்த் வரும்போது பையா சொல்றதுதான் வருது. இறைத்துகள் உள்ளே அடைப்பட்டு இருக்கிற இறைத்துகள் கரைசலாகி காந்தமாகி வெளியே வருகிறது. இதுதான் புக்லயே அது இருக்குது. கரைசலாவே ஆவறது இல்லைங்கய்யா. அதாவது கரைசல் அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா ஒவ்வொரு இறைத்துக்குள்ள இருந்தும் வெளியில விலக்கு விசை வருதா இல்லையா? விலக்கு விசை வந்துதானே தீரணுங்கய்யா. வந்துதானே தீரணும். அதனுடைய தொகுப்பு எங்க போகும்னு கேக்குறேன். அது இறைநிலையில தான் வந்து மோதி ஆகணும். இறைநிலையில தான் இருந்தாகணும். அது அந்த விண்ணுக்கு வெளியில வருமா வராதா? கண்டிப்பா வருங்கய்யா. அது தொகுப்பா இருக்கக்கூடியதானே நமக்கு. அப்படி வரும்போது அதை நம்ம ஒரு ஆற்றலா பாக்குறோம். அதுதான் அதேதான். இப்ப அது வந்து அந்த ஒவ்வொரு இறைத்துகளும் கரைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஆற்றல் வந்து செலவாகிற போது அது கரைஞ்சு போனதான் அர்த்தம். ஆமா, வழியேறது தானே தவிர. கரெக்ட், வழியுது. மகரிஷி அப்படித்தான் சொல்றாங்க. வழிதல் தான் சாமி சொல்றாங்க. வார்த்தை அப்படிதான் இருக்கு. வழிதல் சொல்றாங்க. அதாவது உள்ள போன ஆற்றல். அது மகரிஷி உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பைப்புல நீங்க ஒரு பக்கெட் வைக்கிறீங்க, ரொம்பிடுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்பாங்க. தண்ணி நிரம்பி வழியுதுன்னு சொல்லுவாரு. அதான் மகரிஷி சொல்லக்கூடிய உதாரணம். அப்ப வழியுது. அப்ப வழிஞ்சதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கங்கை நதி கூட பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ல தான் உருவாகுது. கண்டிப்பாங்கய்யா. அதே மாதிரி இறைத்துகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலானது
நிரம்பி வழிதலானது விண்ணில் அதனுடைய தொகுப்பான விண்ணிலிருந்து வெளியில வருது. அதுதான் காந்தம். இறைத்துகளுடைய தொகுப்பு தான் விண்ணு. ஆமாங்க ஐயா. இந்த இடத்துல நமக்கு குழப்பம் வரக்கூடாது. இப்போ அந்த இறைத்துகளே வந்துருச்சுன்னா விண்ணு இருக்காது இல்லன்னு கேக்குறோம். இறைத்துகளே வந்துட்டா விண்ணே கிடையாதுங்க, பாம் ஆகாது. அதுதான் அதனாலதான் கேக்குறது. எப்போ இறைத்துகள் அதோட சேர்ந்து இணைந்து அதனுள்ள இருக்கக்கூடிய வழிதல் அப்படிங்கிறது, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆற்றல் வெளியில வருது இல்லைங்களா, அது கரைசல் தான் எடுக்க முடியும். கண்டிப்பாங்க. ஆனா அதுவே வெளியில வராது இல்ல. வராது. அது மாதிரிதான். அப்போ இறைத்துகளோட சேர்ந்து விண்ணா வர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் தன்மையாகவும், அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வெளியில வரும்போது காந்த தன்மையாகவும் இருக்கும். அது அரூபமாவே இருக்கும். இதுதான் மெட்டீரியலா மாறுது. ஆமா, அது அரூபம் தான். காந்தம் வந்து அரூபம் தான். இந்த இடம் ரொம்ப தெளிவான இடங்கய்யா. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. காந்த செல்வி அம்மா சொல்லுங்க ஐயா. தண்ணீருக்கும் வர காரணம் என்ன ஐயா? அது அதனுடைய இயல்புமா, அதனுடைய குணாதிசயமா? நீங்க அதனுடைய காந்தத்தை பத்தி தான் கேள்வி கேட்கறீங்கன்னா அது உங்களுடைய குணாதிசயம். அது மாதிரி இறைவனுடைய குணாதிசயம் அது தண்ணீருக்கும். ஐயா அந்த தண்ணீருக்கத்துல இறைத்துகள் இருந்து அந்த தண்ணீருக்கம் அந்த வேவே வந்து இறைத்துகள் அது மடிப்பு விழுந்து அது விண்ணாகி அது சுற்றி திரும்ப அதுல இருந்து விரிவலை வருது இல்ல, அது வந்து விரிவலையில இறைத்துகளுடைய அந்த மூமெண்ட் விரிவலை, திரும்ப அந்த விரிவலை இன்னொரு விண்ணுக்கு தண்ணீருக்கம் செயின் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம்னு சொல்லக்கூடாது. நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கும்போது இதுதான் இப்படின்னு சொல்லணும். நீங்க அறுதிட்டு சொல்லணும். இப்போ நம்ம ஐயா குரு ஐயா எல்லாம் சொல்லுவாங்க ஐயா. அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு. இந்த டிஸ்கஷனே எதுக்குன்னா இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறது. இது ஓபன் டிஸ்கஷன் தான். இது சரியா தப்பு அப்படிங்கறத விட ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான் நம்ம எல்லாரும் வச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அப்பா தாத்தா அப்படி வர மாதிரி இத மகிழ்ச்சியா தான் சொல்லுவாங்களே, இறைநிலை அதனுடைய இது பேரன்னு சொல்லுவாங்க, நிழல் விண்ணுன்னு சொல்லுவாங்க. முதல் வினைவின் வேதான், அதுல இருந்து வரக்கூடிய விரிவலை தான் வந்து ஐயா இப்படி எடுத்துக்கலாம்ல. இந்த விண்ணுல இருந்து வர விரிவலை, இந்த விரிவலை வந்து இன்னொரு விண்ணு உருவாகக்கூடிய தண்ணீருக்குமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி இல்லம்மா, அப்படி இல்லையே. அப்படி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு மட்டும்தான் வைக்கும், எது சேர்த்து வைக்கும் இல்ல. இதோட இந்த விண்ணு சூழும் போது நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு 1000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒண்ணு விலைக்கு வைக்குமா நெருக்கி வைக்குமா? விலைக்கு தான் வைக்கும். அப்ப விலைக்கு தான் வைக்க முடியும். ஏன்னா இதுல இருந்தும் வர்றது விளக்கு விசை, அதுல இருந்து வர்றது விளக்கு விசை. என்ன காரணத்தினால இதெல்லாம் சேர்ந்து இயங்குது, நெருங்கி இயங்குது, அது சொல்லுங்க. அதுக்கு காரணம் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தம் ஆற்றல். அதான் தன்னிருக்கம், அதுதான் ப்ரூஃப். சரி. இல்ல இந்த இது விண்ணு இதுவாகுதே அப்படின்னு சொல்லும் போது அதனால இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்றியா? தன்னிருக்கம் அதுதான்மா, இதுவும் விளக்கு விசை வருது, அதுல இருந்து விளக்கு விசை வருதா இல்லையா? அதுல இருந்து வருது, விண்ணில இருந்து விளக்கு விசை வருது ஐயா. அது சுற்றதுனால விளக்கு விசை, ஆனா அந்த விளக்கு விசை வந்து இன்னொரு விண்ணுக்கு தன்னிருக்கம் அப்படியே ரொட்டேஷன். அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு 1000 விண்ணு இருக்கு இல்ல 100 விண்ணு இருக்குன்னு வச்சுங்க, ஒவ்வொன்றுல இருந்து விளக்கு விசை தானே வரும். ஆமா வரும். அப்ப எங்க அது இருக்கும்? விளக்கு விசை இதுலதான் இருக்கும். அந்த விளக்கு விசையிலயும் வந்து இறைத்துகள் இருக்கு. அது திருப்ப தண்ணீருக்கு பவர் கொஞ்சம் பெற்று அந்த விரிவலையே அடுத்த இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, இதுல இருந்து வர்றது விளக்கு விசை, அதுல இருந்து வர்றது விளக்கு விசை, அது எப்படி எந்த இடத்துல இறுக்கமா மாறும்னு சொல்லுங்க. விளக்கு விசை எப்பயுமே இருக்குமா மாறாது. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம பூமியில இருந்து வர விளக்கு விசைய நம்மளுக்கு வந்து அழுத்த விசைய கன்வெர்ட் ஆயிடுது. நமக்கு விளக்கு விசை மட்டும் இருந்தா நம்ம எல்லாம் எகிரி போயிருவோம். ஆனா அதுவே வந்து கன்வெர்டட் இன்டு அழுத்த விசை. அப்படியே அழுத்துது. காந்த செல்வி அம்மா வாழ்க வளமுடன். சுத்த வெளிதானுங்களா அழுத்துது.
நீங்க அத வந்து மாதிரி விண்ணுல இருந்து வர இது இது வந்து எப்படி இல்ல, உங்களுக்கு பூமியில மத்த இருந்து ஒரு வர விண்ணுக்கு அது விரிவலைய அழுத்த விசையா போகாது? இல்ல பூமியில இருந்து பூமியில வர இருந்து வர விரிவலைன்னு தான் சொல்றேன். இன்னொரு கோளுக்கும் நம்ம பூமிக்கும் வாழ்க சந்திரனுக்கும் இப்ப வளமுடன். இடையில அப்படின்னும் போது நம்ம வந்து ஐயா இங்க சொல்லுங்க. இந்த பூமிக்குள்ளோர சூரிய மண்டலத்துக்குள்ளோரெல்லாம் இங்கெல்லாம் வந்துட்டோம்னா இது எல்லாமே காந்தக்களம். ஆமா ம் ஐயா. பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது காந்தக்களம். தனியா அந்த இடத்துல ம் வந்து ஒண்ணு எடுத்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுதான். பூமியோட ம் காந்தக்களத்துக்கு தீர்மானம் பண்றது சூரியனோட காந்தக்களம். ஆமா. சூரியனோட காந்தக்கள இந்த மீதி கோள்களும் கேலக்ஸி. சேர்ந்து தான் இந்த காந்தக்களத்தை தீர்மானம் பண்ணுது. சரி. சூரியனோட காந்தக்களத்தை தீர்மானம் பண்ணது பால்வெளி மண்டலத்தோட காந்தக்களம். பால்வெளிமண்டலம். ஆமா. அதுக்கு பெரிய பால்வெளி இரண்டு. மண்டலத்தோட காந்தக்களத்தை தீர்மானம் பண்றது அதுக்கு மையத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல். ம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு ம் கிளஸ்டருக்கும் எத்தனையோ மண்டலங்கள்லாம் சேர்ந்து வரும்போது இப்படித்தான். அப்ப ம். பெருசா இருக்கக்கூடிய ம் இருக்கிறதுக்குள்ளார சின்னதா இருக்கிறது அதுலயே அதுக்கு எப்படி ஏத்த மாதிரி தான் இயங்க முடியும் ம். இல்லைங்களா? ஆமா ஐயா. ம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனியார் ஒரு ரெண்டோ நாலோ நீங்க இறைத்துகளை மட்டும் எடுத்து இந்த விண்ணை எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுங்க, ம். ஒன்றோடொன்று விலக்கு விசை மட்டும் இருக்கும்போது அது தன்னைத்தானே இறுக்கிக்குமா? அதான்யா இப்போ ம்ஹும். இந்த நம்ம சூரியன், பூமி, இல்ல இல்ல சந்திரன்ல இங்க இருக்கிற இங்க என்ன ப்ராசஸா அதே இதுவா இங்கெல்லாம் அதுக்கு இருக்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு பல்வேறு காரணிகள் சேர்ந்து இருக்குது. ம் பல்வேறு காரணிகள் சேர்ந்திருக்கு. சரிங்க. பல்வேறு காரணிகள் சேர்ந்திருக்கு. நீங்க இவ்வளவு மேக்ரோவா எடுக்கக்கூடாது. ம். நம்ம பாக்குறோம்னா ரெண்டு இப்போ ஒரு இல்ல இறைத்துகள் இல்ல விண்ணு அப்படி மட்டும் எடுத்து பார்க்கும்போது ம். முதல்ல எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறதுக்காக தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா, அப்புறம் இன்னொரு சந்தேகம் ஐயா. தண்ணீர்க்கம் சொல்றாங்களே, அந்த தண்ணீர்க்கத்துல இறைத்துகள் உள்ள அது தண்ணீர்க்கம் என்பது இறைத்துகளுடைய வேவா தான் அது கூட இருக்க வாய்ப்பு இருக்கா ஐயா? இல்லம்மா, தண்ணீர்க்கத்துல இறைநிலைக்கு மட்டும்தான் தன்னிருக்கம். இறைநிலைக்கு சரி. மட்டும்தான் தன்னிருக்கம். தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம். ம். அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா இறைத்துகளா கன்வெர்ட் ஆகுது. அப்போ அதே மாதிரி நிறைய இறைத்துகள் வரும்போது அதையெல்லாம் சேர்த்து தொகுத்து வரும்போது தான் உங்களுக்கு அது வந்து வேதானா மாறுது. மறுபடியும் அதெல்லாம் தொகுக்கும் போது தான் யார் தொகுக்குறாங்க? பிரிச்சு வைக்கிறது விலக்கு விசை, சேர்த்து ம். வைக்கிறது இறைநிலை. இது சரி. ரெண்டும் சேரும்போது தான் காந்தம். சரிங்க ஐயா. அப்போ நன்றி. ஒண்ணு பேலன்ஸ் பண்ணுது இல்லையா? அதுக்கெல்லாம் ஆமா. காரணம் இறைநிலையும் தன்னிருக்க சூழ்ந்தழுத்த மாற்றல் தான். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, ஒரு இறை துகளானாலும் விண்ணானாலும் தனித்து இயங்குவது அதனுடைய இயல்பு. ஆனால் ஒரு இறை துகளையோ விண்ணையோ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமோ இறைநிலை தான் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரே இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இது மகரிஷியோட ஸ்டேட்மெண்ட். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்களாமா? இல்ல நீங்க அது யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரிங்க ஐயா. ஓகே ஐயா. நன்றி ஐயா. வாழ்க புரியலன்னா வளம். நீங்க இன்னும் கூட கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. நல்லா சரிங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு டீப்பா ஐயா பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா. குரு ஐயா, சொல்லுங்க. இது எனக்கு திடீர்னு ஒரு என்னன்னாக்கா, இந்த தண்ணீர்க்கம் பிளஸ் மடிப்பு விழ சுழலும் நுண்வின், அதுக்கப்புறம் திரும்ப அதுல இருந்து விரிவடை, அதை வந்து ஒரு பிக்சரா போட்டேன் ஐயா. நான் ஒரு இப்படி டாட் போட்டுட்டு அதை மடிப்பு விழுந்தோடனே ஒரு நம்ம எலிப்ஸ் மாதிரி அதான் ஃபேஸ் ஷேப்ல போட்டுட்டு அது விண்ணு அது திரும்ப விரிவடை அது இல்ல போட்ட அது உடனே அதை பாக்குறதுக்கு அதுக்கெல்லாம் பிக்சர்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேம்மா. அது இல்ல உங்களுக்கு நான் அது உங்களுக்கு அது அனுப்புறேன். பாக்குறதுக்கு நம்ம நடராஜர் சிலையில இருக்கிற தலைமுடி இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபேஸ் அது மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. விரிவலையா? அதான் இந்த விரிவலை போட்டுட்டேன். அப்புறம் ஒரு ரவுண்டு போட்டாச்சு. திரும்ப இல்ல ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கும், அப்புறம் ஃபேஸ், அதுக்கப்புறம் விரிவலை. ஒரு நிமிஷம் விரிவலை. அதுக்கப்புறம் அதை போட்டு அப்படி போடும்போது அந்த பிக்சர் எப்படி தெரிஞ்சதுன்னா, நடராஜர் சிலையில இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பக்கம் முடி, அதுக்கப்புறம் ஃபேஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க முடி, அது மாதிரி அந்த பிக்சர் எனக்கு தெரிஞ்சது. அதனால நம்ம முன்னோர்கள் அதை அதுல உள்ள வச்சிருக்காங்களோன்னு தோணுது. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு நிறைய சாமிகள் தெரியும். முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் மாதிரியே எல்லாருக்கும் முன்னோர்கள் இருக்கிறாங்க. சரியா? ஆமாங்க. இப்போ நாம பேசுறது இயற்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சரிங்க ஐயா.
அப்போ வந்து உருவமற்ற ஒரு இறைநிலை ம். எப்படி உருவமா மாறுது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆமாய்யா. சரிங்களா? ஆமாய்யா. அப்போ அந்த இடத்துல கற்பனைகளோ கற்பிதங்களோ குறுக்க வந்ததுன்னு வச்சுங்க, உண்மையை வந்து சரிங்க. நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம உலகத்துக்கு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இந்த விஞ்ஞானத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறோம். ம். அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். சரிங்க ஐயா. சரிங்களா? ஆமாய்யா. அது தவறெல்லாம் கிடையாதும்மா. நீங்க சொல்றதுக்கு தவறு கிடையாது. அவரவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ப அது சரிதான். நீங்க வச்சுக்கலாம். ஆனா நம்ம சரிங்க. இயற்கை அப்படிங்கிற நிலையில தான் எடுக்கிறோம். சரிங்க. சரிங்களா? ஆமாய்யா. சரி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பழனிசாமியா சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். சரியா இருக்குங்கய்யா. வேற என்ன சொல்வதற்கு என்ன இருக்கு? நீங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. சாந்தி அம்மா எதை கேட்பாங்க போல தெரியுதுங்க. ஐயா மைக் அட்மிட் வாழ்க பண்ணிருக்கிறாங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா அந்த இறைத்துகள் சுழற்சினால் வர்றது தூய காந்தம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வகுப்படுத்த மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. அப்ப தூய காந்தம்னு ஒண்ணு இருக்குங்களாங்க ஐயா, அது எப்படிங்க ஐயா? இறைத்துகள் அதாவது சொல்லுங்கம்மா. இறைநிலை தன்னிருக்கத்தாலும் நுண் அதிர்வாலும் அப்படி முதல்ல வந்து எங்களுக்கு வகுப்பு அப்படிதாங்க கிளாஸ்ல எடுத்தாங்க. இப்ப ஆமா. நொறுங்கி இறைத்துகளானு சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அது வந்து முதல்ல இறைத்துகள் வந்தது. இறைத்துகள் சுழற்சி வேகம் பெறும் பொழுது வரக்கூடிய காந்தம் தூய காந்தம் அப்படின்னு சொல்லி வகுப்புல சொன்னாங்க ஐயா. அது முதல்ல அப்ப அது வர்றது தூய காந்தமாங்க ஐயா, அது எப்படிங்க ஐயா? அதாவது முதலா வரக்கூடிய அலை இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அதனால அது தூய காந்தம் ஓ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப விண்ணில இருந்து அது வெளியில வருதுன்னு வச்சுங்களேன், அது பொருளா இருந்து அதுல இருந்து வரக்கூடிய காந்தம். ஓகேங்க. அப்ப ஆண்காந்தம்ங்கிறது அது அப்படி ஆண்காந்தம்ங்கிறது அப்படி எடுத்துக்கலாம். ஆமா. தூய வெளியிலிருந்து இறைத்துகள் உருவாகி அதுல இருந்து வரக்கூடிய காந்தம் தூய காந்தம் அப்படின்னு நீங்க வச்சுக்குங்க. ஏன்னா வேற ஏதோடையும் கலப்பு அங்க இல்லவே இல்லை. விண்ணுக்கு வெளியில வரும்போதுதான் ஒன்னொன்னுக்கும் ஒரு தன்மை வருது. அது வரைக்கும் அதுக்கு தன்மை இல்லை. மாறுபட்ட வேறுபட்ட தன்மைகள்லாம் வரும்போதுதான் அந்த இடத்துல நீங்க வந்து வேற மாதிரி பேரை கொடுத்துக்கலாம். மற்றபடி ஒரே மாதிரிதான் இருக்க முடியும். ஒரு இறைத்துகள்ல இருந்து வரக்கூடிய காந்தம் ஒரே மாதிரிதான் இருக்க முடியும். ஒவ்வொரு இறைத்துகளையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால தூய காந்தம் சொல்லியிருக்கலாம். சரிங்க. முதல்ல தன்னிருக்கம், அதுக்கப்புறம் நுண்ணதிர்வு, அப்படிதாங்க. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் இறைத்துகள் உருவாகி தற்சுழற்சி பெற்று மிக அதிகமான வேகத்துல சுழலும் போது அதுல இருந்து வரக்கூடிய லேசான விலக்கு விசை இருக்கு இல்லைங்களா? அந்த விலக்கு விசை தான் உங்களுக்கு தள்ளி நிறுத்துது. அதான் காந்தம். அது காந்தமா வெளியில வர்றதில்ல. அது இன்னொரு இறைத்துகளை தள்ளி நிறுத்துற அளவுக்கு மட்டும்தான் அங்க காந்தம் இருக்கும். தொகுப்பா இல்ல. இதுவே வந்து ஒரு விண்ணா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவும் சேர்ந்து வரும். பல கோடி இறைத்துகள்ல இருந்து வரக்கூடிய காந்தம் தொகுக்கப்பட்டு விண்ணில் இருந்து, அதாவது வேதாந்தில இருந்து வெளியேறுகிறது. அப்போ வந்து ஒவ்வொரு விண்ணுக்கும் வேதானுக்கும் தகுந்த மாதிரி அதுக்கு வந்து தன்மைகள் மாறும். உருவம் வேற, வேகம் வேற, தன்மை வேற, 3 விதங்கள் வருது. சரியா இருக்குங்களா? நேத்தே சொன்னீங்கய்யா இது. அது இப்ப வந்து அதுதான் தூய காந்தமான ஒரு டவுட்டுங்க. அது கிளாஸ் எடுத்தாங்க அப்போ. அதுதான் கரெக்ட் தான். சரி. ஆமாங்க. சரிங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு வேற வேற தன்மை வரும்போதுதான் அது மாறுது. அது வரைக்கும் அது மாறுறதே இல்லை. அதனால தூய காந்தம் சொல்லியிருக்கலாம். சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்போ இறைநிலை சுத்தவெளி அதுல வந்து தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தம் இதற்கான உந்து ஆற்றல் முதல் நிலை என்னவாங்க ஐயா இருக்கும்? அது அதனுடைய இயல்பு. சரிங்க ஐயா. பெருகிக் கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. பெருகிக் கொண்டே இருக்கிறது விரிவதற்கு இடமில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி விரிஞ்சிருக்கு. அப்ப அது உள்புறமா மட்டும்தான் அழுத்த முடியும். அதனால தன்னிருக்கம். அது எல்லா இடங்களிலும் இருப்பதனால அது சூழ்ந்தழுத்தம். அந்த அந்த நிலைக்கான அந்த ஆற்றலுக்குன்னு தனியா இப்ப வரைக்கும் ஒரு பெயர் கொடுக்கலையாங்க ஐயா?
அதான் எப்போதும் பெருகி கொண்டே இருக்குன்னு சொல்றாங்களே, அக்ஷயம் சொல்றாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்கலாம். இப்போ அதாங்க நான் மீண்டும் என்ன கேக்குறேனாங்கய்யா, அந்த தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தத்தினுடைய காரணமாக இறை துகள் அப்படிங்கிறதனுடைய சுழற்சியால மீண்டும் அந்த அம்மா, தன்னிருக்கத்துல இறைத்துகள் சூழ்ந்தழுத்தத்தின் இறைத்துகள்ங்கிறது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் அப்படிங்கிறது. இப்ப சூழ்ந்தழுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எந்த இடத்துல வரும்? ஏதோ ஒரு புள்ளியில தானே போய் குவிய முடியும். அதுதாங்கய்யா நான் ஃபர்ஸ்ட் ஆதி நிலையில கேக்குறேங்கய்யா. ஆதி நிலையில நான் சொல்லிட்டு இருக்கிறேங்கம்மா, இறைத்துகள் தோன்றவே இல்லை. ஆமாங்கய்யா. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியில, அதாவது அதனுடைய ஆற்றல் குவியும் போது அது எல்லா பக்கத்திலயும் குவியறதுனால மோதி திரும்புது இல்லையா? ஆமாங்க. அந்த ஆற்றல் குவியுதுன்னு சொல்றீங்களீங்க. அது எந்த ஆற்றல்? அதுக்கு ஏதாவது பேர் இருக்குதான்னு கேட்டேங்கய்யா. இறைநிலையோட ஆற்றல் தான்மா. இறைநிலை ஆற்றல். சரிங்கய்யா. ஓகே. எழுச்சி பெற்ற ஆற்றல். அதாவது அந்த இடத்துல தான் எழுச்சியே வருது. இல்ல இப்ப அவங்க கேட்டாங்களேங்க தூய காந்தம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது அந்த ஆற்றல் தூய காந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஏதாவது சொல்லலாமாங்க அந்த இடத்துல? அந்த ஒரு புள்ளியில இருக்க நிலை ஏற்படும் போது அது காந்தம்ங்கிறது அப்புறம் தான் வருது. சுழலும் போது தான் வருது. மடிப்பு விழுகிற இடத்திலே நீங்க சொல்றீங்க அது விளக்கு விசையா வருது அப்படின்னு. ஆமா, அந்த புள்ளின்னு சொல்றீங்களா, அந்த இடத்துலயே ஒரு அந்த அளவுக்கு நெருக்கம்னு ஒண்ணு ஏற்படுத்திருக்கு. எந்த ஆற்றல் உந்துகோலா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கய்யா. பேராற்றலுடைய சிறு பகுதி, எல்லையில்லாத பேராற்றலுடைய இறைநிலையோட சிறு பகுதி ஒரு அசைவு ஏற்படும் போது அந்த அசைவின் காரணமாக அந்த இடத்துல குவிந்து மடிப்பு விழுந்து சுழலும் போது வேதானா இது இறைத்துகளா மாறுது. அந்த இடத்துல மடிப்பு விழுந்த இடத்த நீங்க தூயகாந்தம்னு சொல்லலாமான்னு கேக்குறீங்க. ஆமாங்கய்யா. இல்ல அந்த மடிப்பு விழ இடம் இல்லைங்கய்யா. அந்த இறைநிலையாகிய இருப்பு நிலை சுத்த வெளியில எந்த ஆற்றல், அதாவது அந்த சுத்த வெளியில இருப்பு நிலையில அக்னியாக ஏதோ ஒண்ணு ஒரு ஆற்றல் இருக்கப்படுது. அது என்ன ஆற்றல்? உள்ளமைந்த ஆற்றல். உள்ளமைந்த சரி, அடக்க நிலையில் இருக்கு. அதுவே தன்னியல்பாக எழுச்சி பெறும்போதுதான் அங்கே இறுக்கம் உண்டாகிறது. அந்த இறுக்கத்தின் காரணமாகத்தான் ஒரு புள்ளியில, அதாவது ஒரே ஒரு இறைத்துகளுக்கு நான் எடுத்து சொல்றேன் நான். அது எல்லாமே அதே மாதிரியான்னு கேட்காதீங்க. ஒரே ஒரு ஒரு இறைத்துகள் உருவாகிறதுக்கு ஒரே ஒரு இறைத்தகளை எடுத்து நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் சொல்லிடலாம். சரிங்கய்யா. இப்போ நம்ம இறைத்துகள் அப்படிங்கிறது ஆற்றல் தான் அப்படின்னு நம்ம சொல்றோங்கய்யா. அந்த இறைத்துகள் என்பதுவே ஒரு ஆற்றல் தான். அது தனியா ஒரு பொருளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு அலை தான். ஆமா, சுழலக்கூடிய ஆற்றல் தான் இறைத்துகள். ஏன்னு கேளுங்களேன், இதனுடைய எப்பவுமே சமநிலையில் இருக்கு. இறைநிலையானது சமநிலையில் இருக்கு. எங்கேயாவது இடத்துல தன்னிருக்கம் வந்தா அந்த இடத்துல அந்த ஆற்றல் திணிவு பெறுமா பெறாதா? திணிவு பெறுங்கய்யா. சரி, திணிவு பெற்றா மையத்துல எல்லாமே போய் மோதி, ஏன்னா எல்லா பக்கத்திலும் அடுத்தது இல்லையா, திரும்பும் இல்லையா? திரும்பும் போது அது எங்க போகும்? அந்த ஆற்றல் மறுபடியும் வெளியே நோக்கி தானே திரும்பும். ஆமா, திரும்பும் போது அது வளைச்சு சுத்தி விட்டுடுது. ஆமாங்கய்யா. அப்போ உள்ளையும் வெளியையும் சமமாகக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் சமநிலைக்கு வந்துருது, உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல். அதனாலதான் அவ்வளவு வேகத்துல அந்த இறைத்துகள் சுத்துது. இப்ப அந்த ஆற்றல் எங்க போச்சு அப்படின்னு கேக்குறோம் இல்லையா, அந்த ஆற்றல் தான் சுத்துறதுக்கு போயிடுச்சு, இறைத்துகளா மாறிடுச்சு. சரிங்களா? அப்ப உள்ள இருக்கிறதும் தூய வெளி, வெளியில இருக்கிறதும் தூய வெளி. ஆனா இந்த ஆற்றல் மடிப்பு விழுந்த ஆற்றல் சுழல் அலையா மாறிடுது. அந்த சுழலக்கூடிய கோள வடிவ ஆற்றல் தான் இறைத்துகள். சரிங்களா? சரிங்கய்யா. ஆக்சுவலா அதாவது இருப்பு நிலை சுத்த வெளியில இருக்கக்கூடிய உள்ளிருப்பாக இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு அது இறைநிலை தான், சுத்த வெளி தான். அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பெயர் எங்கேயும் நம்ம கொடுக்கப்படல. அது இயக்கம்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகுதான் காந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாற்றம் பெறுவதா நாம ஒரு பெயர் சுட்டியிருக்கோம். சரியாங்கய்யா? ஆமா. சரி, சரிங்கய்யா. ஓகே. ஆமாங்கம்மா. ஆனா அது அது ரெண்டு தன்மை இல்லாம உங்களுக்கு காந்தம் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு தன்மை இருந்தா காந்தம் கிடையாது.
உள்ள சரி போன சரிங்க ஆற்றல் ஒண்ணு, திரும்பின ஆற்றல் ம் ஒண்ணு. சரி அதே சரிங்க ஆற்றல் தான் எதிர் திசையை நோக்கி திரும்புது, அவ்வளவுதான். இப்ப 2 வந்துருச்சா? 2 வந்திருக்கு. அவ்வளவுதான். இருக்க ஆற்றல், விரியும் ஆற்றல். அந்த விரியும் போது மலர்ச்சி வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல மலர்ச்சி வருமா? இறுக்கி குறுகி தானே போக முடியும். ஆமாங்க ஐயா. சுருங்கும். அதுக்கப்புறம் விரியும். இல்ல, ஏன் விரியும்? எல்லா பக்கம் அதே தானே இருக்கு, அதனால விரியுது. அந்த விரியிற அந்த புள்ளியிலேயே அது வந்து வளைச்சி விட்டு சுத்திடுது, அவ்வளவுதான். இப்ப 2 வந்துருச்சா? விரிஞ்சாதானே மலர்ச்சி. ஆமாங்க ஐயா. இருக்கிக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல என்ன ஆகும்? குவியுமே தவிர அது என்னாகும் சொல்லவே முடியாது இல்லையா? புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்ப நீங்க திரும்பும் போதுதான் அது மறுபடியும் இருக்கிறதுனால சுழற்சி ஆயிடுது. சரி சரிங்க ஐயா. இந்த பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். அதுக்கு மகரிஷி அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில ஒரு வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நேரா அப்படியே ஒரே மாதிரியே போகும். அதுவே லென்ஸ் மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப என்னவாகும்? அந்த ஆற்றல் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில குவியும். ஆமாங்கய்யா. இதுவே 360 டிகிரி கோள வடிவத்தில் நினைச்சு பாருங்களேன், எல்லாமே குவிஞ்சா ஒன்னோட ஒண்ணு மோதி திரும்பும் தானே? திரும்பும். அப்ப திரும்புற இடத்துலதான் அது சுற்றி விட்டுருது. சரி சரி சரிங்கய்யா. நீங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இத நாம கரெக்டா கொண்டு போக முடியும். சரி சரிங்க. இல்ல ஐயா சொல்லும் இது ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அப்ப திரும்புது இல்லைங்கய்யா, திரும்புறது வந்து மறுபடியும் திரும்ப இறைவெளியில மோதிதான் அதுதான் லேசான காந்தம், அது கரைஞ்சிருமாங்க ஐயா? அதுதான் தூய காந்தமாங்க ஐயா? இல்லைங்கம்மா, சுழல ஆரம்பிச்சிடும். திரும்பும் போதே சுழல ஆரம்பிச்சிடும். கோள வடிவம் பெற்று இறைவெளி அழுத்துறதுனால கோள வடிவம் ஆயிடுது, அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. திரும்புறது அழுத்திக்கிட்டே, அதாவது இறைநிலையோட தன்மை ஒண்ணுதாம்மா, அழுத்திக்கிட்டே இருக்கு. அது திரும்புறது அழுத்துது மறுபடியும், அதனால என்ன வந்துடுது? கோள வடிவம் மாறிடுது. சரி சரி. அப்படி வந்து ஒன்னொன்னும் அப்படியே ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். சரிங்க. அது சேர்ந்துதான் வின் ஆகும். ஆமா ஆமா. அந்த விரிவலைகள் இது பஞ்சதன்மாத்திரியா மாறுறதையும் சொல்லிருங்க, அப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு. என்னங்க ஐயா? அந்த விரிவலைகள் என்னவா மாறுது? பஞ்சதன்மாத்திரிகளா மாறுது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த இதுக்கு அந்த ரியாக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அதுதான் இப்போ அவங்க மறுபடியும் அந்த இறைநிலை அந்த இறைத்துகள்லயே இருக்கிறாங்க. இப்போ வின் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விண்ணுல அதுதான் கோடிக்கணக்கான இறைத்துகள் சேர்ந்து இருக்கு. அதுல இருந்து ஒரு பெரிய விலக்கு விசை வருது. அந்த விலக்கு விசை வரும்போது ஒவ்வொரு விண்ணையும் பக்கத்தில் நெருங்கவே விடாது இல்லையா? அப்போ தூரமா தள்ளி நிறுத்தும். அந்த ஸ்டேட்டுக்கு எனர்ஜி ஸ்டேட். அப்ப தனித்து இயங்கக்கூடிய விண்கள் ஒன்றோடு ஒன்று சேராமல் தனியாக இயங்கும் போது அந்த இடத்துல அழுத்தம் மட்டும்தான். அதான் காந்தம். அப்ப சேர்த்து பிடிக்கிறது எது? கோள வடிவம். இப்ப நமக்கு என்ன தெரியும்? நமக்கு கண்ணுக்கு தெரியறது என்னது? விலக்கு விசை தெரியும், ஆனா இறைநிலை தெரியாது. இறைநிலை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம்? சூழ்ந்தழுத்தி கரெக்டா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது நம்ம என்ன சொல்றோம்? இறைநிலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நமக்கு தெரியறது எல்லாமே அதுல இருந்து வரக்கூடிய விலக்கு விசை மட்டும்தான். அந்த ஆற்றல் தான் காந்தம். அதுதான் அழுத்தமாக விண். தனித்து இயங்கும் போது அதுல இருந்து வர்றது அழுத்தம் மட்டும்தான், எனர்ஜி தான். சரிங்களா? சரிங்கய்யா. அப்ப இந்த காந்தம் தான் அதான் காந்தம். காற்றாகவும் அழுத்த காற்று நீர் நிலம் எல்லா பூதங்களாகவும் இருங்க. அப்போ எப்படி நமக்கு அந்த விலக்கு விசை எவ்வளவு வரும் அப்படின்னு என்ன கணக்கு போடலாம்னா, அந்த விண்ணானது எவ்வளவு வேகத்துல சுத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலக்கு விசை வரும். சரிங்களா? அப்போ வேகம் குறைய குறைய என்னவாகும்? விலக்கு விசை குறையும். இந்த மாதிரி நாளாவட்டத்துல இன்னொரு விண்ணே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னவாகும்? ஒரு விண்ணும் இன்னொரு விண்ணும் நெருங்கி இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ
ஒன்னுடைய ஆற்றல், ஒரு விண்ணில இருந்து வரக்கூடிய ஆற்றல் இன்னொன்னுக்கு போகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரி. இப்ப நம்ம ஒலி இருக்கு இல்லையா, சத்தம் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் தெரியுமா? ஒலி அலைகள் சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமாங்கய்யா. ஒலி அலைகள் எப்படி பரவுது? இந்த மாதிரி இந்த ஒரு அதாவது அந்த டாட் மேட்ரிக்ஸ் மாதிரி அந்த நிலையில தான் பரவுதுங்கய்யா. ஒண்ணு தள்ளி விடுதா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கேட்கல. அவ்வளவுதாங்கய்யா. ஒண்ணு தள்ளுது, அலையாக தான். ஓகே. அப்போ ஒண்ணு தள்ளக்கூடிய அளவுக்கு நெருங்கி இயங்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு பேர் காற்று, அவ்வளவுதான். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒண்ணு இதை தள்ளி அதுல அடுத்து தள்ளி இப்படியே எல்லா பக்கங்கள்லயும் கோள வடிப்பு. நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்க சவுண்ட் வைப்ரேட் ஆகுதா இல்லையா? எந்த பக்கம் போகும் அது? உங்களை சுத்தி 360 டிகிரியில கோட வடிவத்தில் எல்லா பக்கம் போகுமா போகாதா? அதுதான் காற்றுன்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் நெருங்கி இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நான். இன்னும் கொஞ்சம் நெருங்கி இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நெருங்கி இயங்குறதுக்கு பேர் அது பேர் நெருப்பு. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஒண்ணு தள்ளி நிறுத்துற அளவுக்கு போக முடியாது. ஆனால் அதுல இருந்து ஒரு இன்னர் ஆர்பிட்ல இருந்து வெளியில் ஆர்பிட்டுக்கு வந்து அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜியை மட்டும் தனியா பிரிச்சு விட்டுரும். அப்பதான் அது போட்டானா மாறுது, ஒளியா மாறுது. ஒலி வீசுதுன்னு சொல்ல மாட்டோம், ஆனா ஒளி என்ன பண்ணும்? வீசுதுன்னு தான் சொல்றோம். ஆமா, ஒளி வீசுது தானே. என்ன வேகத்துல போகுது பாருங்க, அது 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். அந்த அளவுக்கு எனர்ஜி போகும். அது பார்ட்டிகளா தான் போகும், அதுக்கு வெயிட்லாம் இருக்க முடியாது. இப்போ நீங்க வந்து காந்தத்தை புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. பொருள் அப்படியே தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து ரிலீஸ் ஆன எனர்ஜி போட்டானா வெளியில வீசி எறியப்படுது. சரிங்களா? அதுவும் எனர்ஜி பார்ட்டிகிள் தான். அது எங்க போய் மோதுதோ அங்க அந்த தன்மை. ஆமா தானே? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேமா? இதே மாதிரிதான் அதுல இருந்து வெப்பம், வெளிச்சம் வர மாதிரியே தான் வெப்பமும் வரும், அதுவும் பரவும். அப்போ பரவக்கூடிய ஒரு நிலையில எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த நிலைக்கு பேரு ஓடக்கூடிய தன்மை, சாரம், மின்சாரம். அதுக்கு தான் காற்றும் அடர்த்தியான நெருப்பும் 2 தன்மை. முதல்ல எனர்ஜி ஃபார்மேஷன். இப்ப பாருங்க, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, போயிட்டே இருக்கு, விரிந்து பரவுது. ஒண்ணு கம்மியானது பரவுறது பார்த்தோம், அடுத்தது ரொம்ப வேகமா ரொம்ப தூரம் போறது பார்த்தோம். 2. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இல்லாம ரொம்ப நெருங்கி இயங்குது. அதோட நீங்க டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது வந்து வெளியில போகும். அப்படின்ற கட்டப்பட்ட காந்தத்துக்கு பேர் ரசாயனம். அது சுவையும் மனமும். அதோட நீங்க டைரக்ட் கான்டாக்ட் வச்சீங்கன்னா மட்டும்தான் அது வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும், இல்லையா? இப்போ நீங்க டேஸ்ட் பண்றீங்க, என்ன பண்றோம்? தொடர்பு வச்சாதானே. சரி, அப்ப வாசனைங்கிறது என்ன? அது காந்த, அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாலிக்யூலே அப்படியே வரும். இப்போ காஃபி, இப்போ மசால் வடையோ இல்ல காஃபியோ பண்றாங்கன்னு வச்சுங்க, அந்த வாசனை வருது இல்லையா, அந்த மாலிக்யூலே வரும். வந்து நம்ம மூக்குல வந்து அந்த ஒல்ஃபாக்டரி பல்புல படும்போது நமக்கு தெரியும். அப்போ டைரக்டா தொடர்பு ஏற்படும் போது வர்றதான் சுவையும் மனமும். அப்போ 3 தன்மைகள், 3 விதமான இயக்கங்கள். ஒண்ணு காந்த இயக்கம், இன்னொன்னு மின்சார இயக்கம், இன்னொன்னு ரசாயன இயக்கம். இது 3மே காந்தம் தான். அதனுடைய படரும் தன்மை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேற வேற பேர் சொல்றோம். இப்போ காந்தத்துல 2 தன்மைகள் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளல், கொள்ளல். சரியா? சரி. அடுத்தது மின்சாரத்துல 2 தன்மைகள் சொல்லுங்க பார்க்கலாம். மின்சார இயக்கத்துல ஒளியும் ஒலியும், படரக்கூடிய தன்மை, இல்லையா? ரசாயனத்துல 2 தன்மைகள் சொல்லுங்க பார்க்கலாம். சுவையும் மனமும். அது கட்டப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். காந்தத்தை நீங்க கண்ணுல பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்களேன், அது ரசாயன இயக்கத்துல மட்டும்தான் பார்க்க முடியும்.
கட்டப்பட்ட காந்தம், இறுகிய காந்தம், திணிவு பெற்ற காந்தம். அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவையும் மனமா இருக்கு, ரசாயனமா இருக்கு. சோ இந்த 3 விஷயமே நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. ரசாயன இயக்கம் நடக்குது, மின்சாரம் உயிரோட்டம் நடக்குது, காந்த இயக்கம் நடக்குது. இந்த 3க்குமே நமக்கு வாயில்கள் வேணும் இல்லையா? அதுக்குதான் 5 புலன்கள். வெளியில அதே தானே அங்க இருக்குது. வான்காந்தம் வேற ஜீவகாந்தம் வேற இல்ல இல்லையா? அங்க வெளியில இருந்தா வான்காந்தம் இல்லாம செயல்படுது, அவ்வளவுதான். அப்ப நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக ஒன்றுபடுத்தி ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்றாக அனைத்தையும் இணைத்து இயக்குவது எது? தெரிஞ்சுக்கிறது எது? சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு. அறிவுங்களா? அறிவுதான். அறிவுதான் ரசாயனம் என்னவா மாறிடுச்சு? பருவுடலா மாறிடுச்சு. விண் என்னவா மாறிடுச்சு? உயிரா மாறிடுச்சு. காந்த என்னவா மாறிடுச்சு? மனமா மாறிடுச்சு. அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்ளுமாற்றல் இருப்பு நிலை என்னவா இருக்கு? அறிவு. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அப்ப அறிவுதான் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறது உடல் என்னும் வெளிக்குள்ளாக. அதாவது இந்த இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா, எங்க ஒரு கட்டமைப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதுல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இயக்கத்தை சீர்படுத்திக்கிட்டே இருக்கும். ஜட பொருட்களுக்கு அப்படி அப்படியே வெயில் அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம உயிரினத்துல பாருங்களேன், அந்த உயிரினத்துல மட்டும் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இது இந்த சிஸ்டம் மாறவே கூடாதுன்னு நினைக்கும். அதுக்காகத்தான் என்ன பண்ணுதுன்னா, வெளியில இருக்கக்கூடிய காந்தத்தை புலன்கள் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ஏற்றுக்கொள்ளுமா? அவனுடைய தன்மைகள் இங்க உள்ள வரும். நீங்க ஒரு பூவை பாக்குறீங்க, பூ உள்ள வந்துதான் ஜீவகாந்தம், நம்மளுடைய ஜீவகாந்தம் பூவுடைய தன்மை பெறுகிறது இல்லையா? இந்த மாதிரி அந்த அழுத்தம் எல்லாமே, திணிவு எல்லாமே கருமையத்துல போய் பதிஞ்சிடும். அதான் பதிவு. இப்ப அத ரசாயன இயக்கமா மாறிடும். அதான் இப்போ நீங்க அப்படியே சுழற்சி நடைபெற்றுட்டே இருக்கும். அதுதான் என்ன காரணம்னா, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி ஜட பொருட்களுக்கு எல்லாம் உண்டு. சரிங்களா? உயிரினங்களுக்கு இருக்கு 3 விஷயங்கள்: காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். சரிங்களா? அதே மாதிரி மனிதனுக்கு 3 தன்மைகள் இருக்கு சிறப்பாக: சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன். சரிங்களா? அந்த பர்ஃபெக்ஷன் எது? அறிவு. அறிவு. அவ்வளவுதான். பாருங்களேன். அப்ப அதே சுத்தவெளி அங்க எது சுத்தவெளியாக இருக்கிறதோ அது நம்ம உடம்புக்குள்ள அறிவாக இருந்து காந்தி இயக்கமாக, மின்சார இயக்கமாக, ரசாயன இயக்கமாக நடத்தி அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டியோட தொகுப்பு அப்படியே இருக்கு. அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிசிக்கல் நடக்குது, அங்க கெமிக்கல் நடக்குது. அடுத்தது பயாலஜிக்கலா மாறினதுனால இதுக்கு காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் வருது. 3 தன்மைகள். உணர்தல் வருது. அதனாலதான் உணர்தல் நமக்கு வருது, பதிவுகள் வருது. அடுத்து மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு 6வது அறிவு சிறப்பா வேலை செய்யறதுனால அவனுக்கு வேணுங்கிறது தான் உயிர் வாழ்ந்தே ஆகணும் இல்லையா? சர்வைவல். அடுத்தது இந்த 5 புலன்கள் மூலமும் இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? துன்பம் வராத அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணணும், ரசிக்கணும் இல்லையா? அதுதான் என்ஜாய்மெண்ட். இது 2 மட்டும் கிடையாது, 3வது விஷயம். ஏன்னா எந்த உயிரினமும் எதையுமே ரசிக்க முடியாதா, மனிதனுக்கு மட்டுமே இது எல்லாமே ரசிக்க முடியும். இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை மனிதன் கிட்ட தான் இருக்கு. 3வது இதை ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நாம் முழுமை அடைய வேண்டும். முழுமையாக இருக்கிறதை தெரிந்து கொள்ளணும். முழுமை அடையணுமா? முழுமை அடையணும். எப்படிமா? அறிவு பின்னமா? எல்லையில்லாத அறிவு அப்படியே தான் இருக்கு. ஆற்றல்ல வேணா வித்தியாசம் வரும்.
அதை நாம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அப்ப அது முழுமை பெறு. அவ்வளவுதான். ஓகேங்க. சரி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு, அவனே நான் நானே அறிவு அவன். முழுமை அது முக்தி. அது சரி. முக்தி. சரிங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. சரிங்களாம்மா? சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வெளியில நன்றிங்க ஐயா. போயிட்டீங்களா? அல்ல இங்க இந்த பெரிய காரியம் நாளைக்கு 6 மணிக்கு புறப்படுறதா 7 மணிக்கு இந்த விவகாரத்துல பிச்சு 2 காரியம் ஆயிடுச்சு கடைசியில. சரி சரி சரி. பவானிக்கு பக்கத்துல அந்தியூர்ல ஒரு காரியம், இங்க மச்சினை பொண்டாட்டியோட ஃபாதர் சென்னிமலைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துட்டு புதன்கிழமை தான் அங்க பவானிக்கு போகணும். சசிகலாமா, ஐயா டீ காபி ரெடி பண்ணி வைங்க. நிச்சயமாங்க ஐயா, வந்துருங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வச்சுக்கலாங்களா? ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு சொன்னது சரியா இல்ல யாருக்காவது கேள்விகள் ஏதா இருக்கான்னு ஒரே ஒரு நிமிஷம் கேட்டுக்கலாம். அவ்வளவுதான். தெளிவாக இருக்கிறது ஐயா. சிறப்பு. சரிங்களா? சரி. தியாகராஜன் ஐயா சொல்ல சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நல்ல கேள்வி கேட்டாங்க. நாளைக்கு குரு ஐயா எடுத்த பாடத்தில் நான் அனைவரையும் கேள்வி கேட்பேன். ஆம் இல்லை உண்டு இல்லைன்னு பதில் நீங்க மத்த வேலையில முடிச்சு வச்சு உட்கார்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அல்ல அதுல கேள்வி நம்ம கேட்டு பிராக்டிஸ் பண்றோம் எல்லாரும். தியாகராஜன் ஐயா சரிங்களா? எல்லாரும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம். ஐயா இன்னைக்கு நாங்க கேள்வி கேட்டதுல நிறைய எங்களுக்கு விடை கிடைச்சது, நிறைய சொல்லிட்டாரு ஐயா. அது புரிஞ்சுதா இல்லையான்னு நாளைக்கு வரிசை எல்லாரையும் அப்படியே கேள்வி கேட்டுட்டே வரலாங்க ஐயா. அப்பதான் மீண்டும் இல்லைங்கம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வரிசையில இந்த ஆர்டர்ல நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்க. ஆமாங்க ஐயா. இன்னொருத்தர் கேள்வி கேட்க கூடாது, நீங்க உங்களை கேள்வி கேளுங்க. அதுதாங்க நான் கேள்வி இருந்ததுனாலதான் உங்ககிட்ட நான் கேட்டேங்க ஐயா. இல்லைங்கம்மா, இப்ப பதில் கிடைச்சது இல்லையா? இவர் சொல்லிட்டாரே, இவர் பாட்டுக்க சரியா இருக்கான்னு கேளுங்க. இல்லைங்க, சொல்லும் போதே அப்படியே ஒரு உணர்வு நிலையில இருந்துதாங்க ஐயா கேட்டுட்டே இருந்தோம். சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. சரிங்கம்மா. சரி. தியாகராஜன் ஐயா சரிங்களா? ஐயா உள்ள இல்லைன்னு நினைக்கிறேங்க. தியாகராஜன் ஐயா காணாமே. காணாங்க ஐயா. ஓ, கேட்க சொல்லிட்டு அவர் போயிட்டார். சிவபிரகாசம் ஐயா. சிவபிரகாசம் ஐயா, சாந்தி அம்மா கேட்டாங்க. ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. இன்னைக்குதாங்க எனக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. அருமைங்க. நாளைக்கு பேசிக்கலாம் கொஞ்சம். நன்றிங்க. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.